இயேசு கூட இருக்கிறாரு. சொந்து போகாதுங்க. ஆபத்தான காலம்தான் இது. உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்களுடைய வியாபாரத்துக்கு, உங்களுடைய வேலைக்கு சூழ்நிலை ஆபத்தான சூழ்நிலை தான். இந்த காலத்தில் தைரியமாக இருக்கணும். இயேசு கூட இருக்கிறாரில்ல, நான் தைரியமாக இருக்கிறேன். ஆபத்துகள் வரட்டும், அதெல்லாம் வந்துட்டு கடந்து போகும். ஆபத்துகள் கடந்து போகும். நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. விசுவாசிங்க. வேதத்தில் எத்தனை சம்பவங்களை பார்க்கிறோம். யோசேப்பு வாழ்க்கையில் ஆபத்து கடந்து போனது, தேசத்தில் உயர்த்தப்பட்டார். தானியல் காலத்தில் சிங்கக்கெபி என்ற ஆபத்து வந்தது, கடந்து போனது, உயர்த்தப்பட்டார். தாவீதனுடைய வாழ்க்கையில் சவுல் என்கிற ராஜா வேட்டையாடினான், ஆபத்து வந்தது, கடந்து போனது, தாவீது உயர்த்தப்பட்டார். இது மாதிரி எத்தனை சம்பவங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ இந்த ஆபத்தான சூழ்நிலையில் நீ சொந்து போகக்கூடாது. மகளே, மகனே, சோர்ந்து போகக்கூடாது. தைரியமாக இருங்க. இயேசு கூட இருக்கிறாரு. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் சோர்ந்து போக மாட்டேன், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, என்னை பலப்படுத்துவீங்க, நான் சாதிப்பேன், ஜெயிப்பேன், இந்த ஆபத்தை கடந்து போவேன்னு தைரியமாக சொல்லுங்க. ஆபத்து விலகி வழிவிடும் உங்களுக்கு.